திருப்பத்தூர் மாவட்டம் பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் மாவட்ட மைய நூலகம் இணைந்து பொய்யாமொழி புலவர் திருவுருவ சிலை நிறைவு வெள்ளி விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட நூலக அலுவலர் லு கிளமன் தலைமை தாங்கினார். மாவட்ட மைய நூலகத்தின் 2ஆம் நிலை நூலகர் எழிலரசன் வரவேற்பு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோட்டி, மேனன் பேராசிரியர் ரத்தின நடராஜன், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கஸ்தூரி, வாசகர் வட்ட தலைவர் அட்சயா கா முருகன், கரியம்பட்டி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் சீனிவாசன், முன்னாள் தமிழாசிரியர் சீனிவாசன், பேராசிரியர் உமா, கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் ரஜினி, திரைப்பட நடிகர் கவிஞர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர். திருக்குறள் வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவன் அருணாச்சலம் சான்றிதழும், 5000 பரிசு தொகையும், 2ஆம் பரிசு மகேஸ்வரன் சான்றிதழும், 3000ம், 3ஆம் பரிசு தீபிகா சான்றிதழும், 2000 தொகையும், திருக்குறள் பேச்சு போட்டியில் முதலிடத்தை பிடித்த மாணவன் மகேஷ் சான்றிதழும், 5000 தொகையும், 2ஆம் பரிசு சஞ்சய்குமார் சான்றிதழும், 3000 தொகையும், 3ஆம் பரிசு மாணவி தமிழரசி சான்றிதழும், 2000 தொகையும், மனன போட்டியில் முதல் பரிசு கவியரசு சான்றிதழும், 5000 ரூபாயும், 2ஆம் பரிசு மீனாட்சி சான்றிதழும், 3000 தொகையும், 3ஆம் பரிசு யோபிகா ஸ்ரீ சான்றிதழும், 2000 ரூபாய் சிறப்பு விருந்தினர்களாக பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் பொம்மிக்குப்பம் ஊராட்சியில் நூலக கட்டிடம் கட்டுவதற்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக 20,000 தொகையினை வாசகர் வட்டம் சமூக ஆர்வலர் மாவட்ட நூலகரிடம் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், தமிழாசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி ரமேஷ். இந்த ஒரு முதன்மை விருந்தினர் சீஃப் கெஸ்டா இருக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த திருவள்ளுவர் ஐயா என்றால் ஒரு விளக்கத்தையும் நீங்க கொடுக்கணும்னு சொன்னாரு. அந்த வகையில நான் அந்த 2 வருஷத்துல ஒரு 300-400 திருக்குறளை மனப்பாடம் பண்ணி டெய்லியில ஒன்று பிரேயர்ல ஒப்பிக்குவேன். அதுக்கு ஒரையும் சொல்லுவாங்க. நாங்க அதுதான் இந்த வேலைக்கு ஈஸியா இருந்தது. கவியரசை பார்த்து எனக்கு ரொம்ப போராமையும் கூட. நம்மளால 300 தான் படிக்க முடிஞ்சிச்சு. அவர் 1330 திருக்குறளுக்கும் படிச்சுட்டான்றது ரொம்ப பெருமையான விஷயம். நீங்க இதோட நிற்காம நம்மளுடைய தமிழை உலக அளவுல கோல் வச்சவும் ஆட்சி செய்யவும் நீங்க கொண்டு போகணும்னு இந்த தருணத்துல நான் வாழ்த்துறேன். உங்களுக்கு தெரியும், நிறைய நம்மளுக்கு உலக தமிழர் மாநாடு மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் நடத்துறாங்க. அமெரிக்காவில் கூட நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க, தமிழ் சங்கங்கள் நடத்துறாங்க. நம்மளுடைய அந்த மேடை பேச்சாளர்களா இருக்காங்க, பாரதி பாஸ்கர், அவங்களோட டீம், ராஜா, சாலம், பாப்பாயா எல்லாம் அவங்கள போய் பேசிட்டு வராங்க. பட்டிமன்றம், தமிழ் பேரவை, தமிழ் சங்கம் அப்படின்னு போறத நம்ம டிவியில பார்ப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்களும் ஒரு பெரிய புலவரா வரணும்னு வாழ்த்துறேன். சாலமன் பாப்பையா மாதிரி இன்னைக்கு